ஹலோ! ஐ அம் பேக் டு த சேனல். சாரி ரொம்ப நாளா நான் வீடியோ போடல. இனிமேல் கண்டிப்பா ரெகுலரா நம்ம சேனல்ல வீடியோ வந்துட்டே இருக்கும். நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்டின்னா வந்து, ஜூரிஸ்ப்ருடென்ஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே வீடியோவா அப்லோட் பண்ணலான்றத நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது ரொம்ப பெரிய வீடியோவா போயிரும். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கஷ்டமா இருக்குமோ அப்டின்னு பிளான் பண்ணி, நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, ஸ்கூல்ஸ் ஆஃப் லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அ அ ஸ்கூல்ஸும் ஒவ்வொரு வீடியோவா, ஷார்ட் வீடியோவா உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ நீங்க அத பார்க்கும்போது இன்னும் கிளாரிட்டியா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஜூரிஸ்ப்ருடென்ஸ ஸ்கூல்ஸ் ஆஃப் லால வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா நேச்சுரல் லா ஸ்கூல்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துரலாம். ஓகே. ஜெனரலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்னன்னா ஜூரிஸ்ப்ருடென்ஸ் அப்படின்னாலே வி ஆல் வில் ஃபீல் ஐயையோ! ஜூரிஸ்ப்ருடென்ஸா ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப குழப்புமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் அது வந்து கொஞ்சம் மெமரைசிங் பார்ட் மாரி இருக்கும் அப்படின்றனால உங்களுக்கு அப்படி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா நீங்க அப்படி ஃபீல் பண்ண மாட்டீங்க. என்னோட நேச்சுரல் லா ஸ்கூல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபீலிங்ஸ் கண்டிப்பா மாறிடும். நீங்க கான்செப்ட் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஜூரிஸ்ப்ருடென்ஸ் இருக்கிறது ஒரு ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட்டா உங்களுக்கு ஃபீல் பண்ணும். அந்த ஃபீலிங்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் இதுக்கப்புறம் ஜூரிஸ்ப்ருடென்ஸ எடுத்து பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. ஓனாவே படிக்கலாம். ஏன்னா, நேச்சுரல் ஸ்கூல் தானே சொல்லுது அப்படின்றபோது, நீங்க உங்களுக்கு ரிலேட்டடா இருக்க டெஃபினிஷன்ஸ் பார்ட்ஸ நீங்க எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஜூரிஸ்ப்ருடென்ஸ பத்தி. அதனால நம்ம இன்னைக்கு வந்து ஸ்கூல்ஸ் ஆஃப் லால நேச்சுரல் லா ஸ்கூல்ஸ் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி நம்ம ஜெனரலா 5 ஸ்கூல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நேச்சுரல் லா ஸ்கூல்ஸ், அனலிட்டிக்கல் ஸ்கூல், ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல், சோஷியாலஜிக்கல் ஸ்கூல் அண்ட் ரியலிஸ்டிக் ஸ்கூல் 5 ஸ்கூல்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நேச்சுரல் லா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நேச்சுரல் லா ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடென்ஸ். இதோடைய கோர் ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா which is derived from the natural law. அதாவது பார்த்தீங்கன்னா from the god, nature, from human reasons. இதுல இருந்து வந்ததுதான் வந்து பார்த்தீங்கன்னா லா. ஸோ லாவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹையர் லான்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் மேட் லான்னு சொல்லுவாங்க. ஸோ ஹையர் லான்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஃப்ரம் த நேச்சர், காட், நேச்சர், ஹியூமன் ரீசன்ஸ் இருந்து இப்போ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் லான்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹியூமன் லா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் கிரியேட்டட் பை த ஹியூமன் பீயிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹியூமன்ஸ் நம்ம லெஜிஸ்லேட்டிவ்ல மேக் பண்றது, ஜுடிஷியரி மேக் பண்றது, இது எல்லாமே அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹியூமன் மேட் லான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹியூமன் லா மேட் லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் லா வயலேட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் அந்த ஹியூமன் மேட் லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் லா வயலேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் அ லா, தட் இஸ் நாட் அ லா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லெக்ஸ் இன்ஸ் ஆர் நான் எக்ஸ் லீக்ஸ் அண்ட் அன்ஜஸ்டிஸ் லா இஸ் நோ லா அட் ஆல். அதாவது இவங்க அன்ஜஸ்டிஸ் லான்றதை எதை மீன் பண்ணுவாங்க அப்படின்னா நேச்சுரல் லா. ஓகேங்களா? ஸோ ஒரு காட் ஆர் நேச்சர் ஃப்ரம் ஹியூமன் இதெல்லாம் அகெயின்ஸ்ட் எந்த ஒரு லா இருந்தாலும் தட் இஸ் அன்ஜஸ்டிஸ் லா அப்படின்றதா இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம். ஓகே. ஸோ இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம் அப்படின்னா அகஸ்டின். இருக்கறதுலே நம்ம ஓல்டஸ்ட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தேர் பீரியட்ஸ் ஐ வாஸ் லிஸ்டட் த ஜூரிஸ்ட். ஓகேங்களா? ஸோ அகஸ்டின். ஸோ அகஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரை பொறுத்த வரைக்கும் வந்து மெயினா தியாலஜிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாரு. அதாவது என்னன்னா கிறிஸ்டியானிட்டியை வந்து உள்ள ஒரு நேச்சுரல் லா கான்செப்ட்ஸ்குள்ள கிறிஸ்டியானிட்டி உள்ள கொண்டு வந்து அதை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யாரு அப்படின்னா இவர் தான். பிகாஸ் இ வாஸ் அ பிஷப் ஆஃப் த கிறிஸ்டின் சர்ச். அதனால இவர் என்ன பண்ணிருப்பாரு, கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லைக் ஃபேத் அண்ட் லா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இன்செப்பரபிள், பிரிக்க முடியாத விஷயம் தான் ஃபேத்தும் லாவும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து காட் தான் வந்து இந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணாரு. ஸோ அவர் கிரியேட் பண்ணதுக்கு ஒரு ரீசன்ஸ் இருக்கு. கரெக்டா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து காட்ன்றது ரொம்ப பெர்ஃபெக்டான ஒருத்தர். பிகாஸ் யாஸ் அ ரேஷனல், அவருக்கு என்னன்னா கரெக்டா டிசைட் பண்ணக்கூடிய அவளுக்கு இருக்கு. அவர் ரொம்ப ஜஸ்டிஸா வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாரு. ஸோ அவர் வந்து கிரியேட் பண்ணதான் இந்த யூனிவர்ஸ் அப்படின்பாரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அகஸ்டின் பொறுத்த வரைக்கும் எட்டர்னல் லான்றது எதை சொல்றாரு அப்படின்னா காடை வந்து கிரியேட் பண்ணார்ல. அவர் சொல்லியிருப்பார்ல லைக் அவர் வந்து லைக் எப்படி சொன்ன நேச்சர் மூலமா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எட்டர்னல் லான்னு சொல்லுவாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் லா ஆஃப் யூனிவர்ஸ் இவரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ காட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக் பண்ண இப்ப வந்து அவரை பொறுத்த வரைக்கும் என்ன பிசிக்ஸ் மேக் பண்ணதும் அவர் தான், கிராவிட்டி மேக் பண்ணது அவர் தான், எல்லாமே அவர் தான் உருவாக்குனது. ஓகேங்களா? அவர் காட் உருவாக்கின விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக
காட் கிரியேட் பண்ண விட்டுதான் நேச்சுரல் லா. ஸோ நேச்சுரல் லா அப்படிங்கிறது ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விஷயம். அதுக்கு என்னன்னா ஹியூமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரின்சிபல்ஸ் வந்து இது கரெக்டா தப்பா அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல, அதான் வந்து நேச்சுரல் லா. அந்த நேச்சுரல் லாவே உருவாக்குனது அவரை பொறுத்த வரைக்கும் காடு தான். ஏன்னா காடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவர் மேக் பண்ண எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் காட் அந்த நேச்சுரல் லாவே உருவாக்குனாரு. அதுவுமே காடோட கிரியேஷனுக்குள்ளதான் வருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் எட்டர்னல் லா அப்படின்ற மாதிரி மீட் பண்ண, அதாவது நேச்சுரல் லாவும் சரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காடோட எத்தனால் லாக்குள்ள தான் வருது. ஸோ இவர் வந்து சிட்டி ஆஃப் காட் அண்ட் சிட்டி ஆஃப் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா பிரிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ சிட்டி ஆஃப் காட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா காடோடைய எத்தனால் லா பத்தி பேசுறது. லைக் சிம்பிளா வந்து சர்ச் அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து சிட்டி ஆஃப் காட்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் சிட்டி ஆஃப் மேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது கிங்டம் இருக்கும்ல, நம்ம வாழக்கூடியது எல்லாமே வந்து அவர் என்ன சொல்ற சிட்டி ஆஃப் மேன். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் கிரியேட் விச் இஸ் இம்பர்ஃபெக்ட். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சிட்டி ஆஃப் காட் மேக் பண்ற லா, ஓகேங்களா, அந்த லாவை கான்ஃபிட் பண்ற மாதிரி சிட்டி ஆஃப் மேனோட லா இருந்துச்சு அப்படின்னா அது லா கிடையாது. ஸோ சிம்பிளா உங்களுக்கு சொல்றதா, இப்போ ஒரு கிறிஸ்டின் அவர் வந்து என்னன்னா ஒரு கிறிஸ்டியானிட்டி இது வந்து ஒரு சர்ச் மேக் பண்ற லா எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டா ஹியூமன் மேக் பண்ண லா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் காடோட லா தான் அங்க மேக் பண்ணுவாங்க. அவங்க காடோட சிட்டி ஆஃப் காட் இருக்கிறது காட் லா தான் அங்க சுப்ரீம். ஸோ அந்த லாக்கு அகேன்ஸ்டா ஒன்று மேக் பண்றாங்க அப்படின்னா ஹியூமன் லா இஸ் நாட் அ லா அப்படின்றத இவரை பொறுத்த வரைக்கும் சொல்றாரு. இவர் அகஸ்டின் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் லாவை பிரிச்சிருப்பாரு. ஒன்னு எத்தர்னல் லா, இன்னொன்னு ஜஸ்டிஸ் லா, இன்னொன்னு அன்ஜஸ்டிஸ் லா. ஸோ எத்தர்னல் லா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் காட். ஓகேங்களா? ஸோ காட் டிவைன் ரீசன்ஸ் கவர்னிங் த என்டையர் யூனிவர்ஸ். ஓகேங்களா? அப்ப சுப்ரீம் லா அபோ ஆல் அதர்ஸ் எல்லா லாவும், ஏன்னா வந்து காடோட லா வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்சேஞ்சபிள், எல்லா எல்லா பீப்புள்ஸ்க்கும் அப்ளை ஆகக்கூடியது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து எட்டர்னல் லா. அந்த எட்டர்னல் லாவை ஹியூமன் மேக் பண்ணக்கூடிய லா வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கான்ஃபிளிக்டும் இல்லைன்னா தட் இஸ் ஜஸ்டிஸ் லா. கான்ட்ராக்டா இருந்தா அன்ஜஸ்டிஸ் லா. இதான் வந்து இவரை பொறுத்த வரைக்கும். ஸோ புக்ஸ் பாத்தீங்கன்னா சிட்டி ஆஃப் காட் இப்ப சொன்ன ரெண்டா பிரிச்சிருக்காருல, அந்த ரெண்டா பிரிச்சதுல அந்த புக்கே சிட்டி ஆஃப் காட் நான் வச்சுக்கோங்க. அன்ஜஸ்டிஸ் லா இஸ் நோ லா அப்படின்ற தியரி இவர் தான் மேக் பண்ணாரு. ஸோ இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம் இந்த கான்செப்ட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அரிஸ்டாட்டல். ஸோ அரிஸ்டாட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் 384 to 322 பிசி வரைக்கும் அவர் வந்து இருந்தாரு. இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபேமஸான லைன், இவரோட ஃபேமஸான லைன் என்ன, லா இஸ் ரீசன் ஃப்ரீ ஃப்ரம் பேஷன். சிம்பிளா இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு எமோஷனலான பீரியட்ல அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே தப்பு. கரெக்டா? இப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோமா ஆத்திரக்காரனுக்கு வந்து மூளை மங்கி போச்சு மட்டி போச்சு சம்திங் சொல்லுவாங்கல்ல. ஏன் அப்படி சொல்லுவாங்க, நம்ம கோவத்துல எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே அது கரெக்டா இருக்காது. அதே மாதிரி நீங்க பாருங்களேன், ஒரு கிங் இருக்காங்க, அந்த கிங் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாகுபலி படத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாகுபலி படத்துல வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமன் பொலைட். அவர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக டிசைன் மேக் பண்ணுவார். ஆனால் அதுவே வந்து அவங்க அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரீடி பர்சன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படலாம் அடையணும் அந்த மாதிரி. ஸோ அவர் ரூலிங் வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ வந்து அந்த ரொம்ப வந்து கொடூராட்சியெல்லாம் நடத்திட்டு இருப்பார். பிகாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷனல் திங்கிங் பீப்புள் கிடையாது. அதுதான் இங்கே மீன் பண்ணுவார். ஸோ லா இஸ் ரீசன் ஃப்ரீ ஃப்ரம் பேஷன்ஸ், அதாவது ஒரு பேஷன் இல்லாம உருவாக்கப்படக்கூடியது மட்டும்தான் லாவா இருக்க முடியும். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் அவங்க எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கலந்து ஒரு லா மேக் பண்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு குட் லாவா இருக்காது. ஸோ ஈவன் அவர் வந்து அவர் சொல்லியிருப்பாரு ஒரு கிங்கா இருக்கணும் அப்படின்னா பிலாசபரா இருக்கணும். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ரேஷனல் திங்கிங்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்தா மட்டும் அவரே கரெக்டான லாவை மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் லா, பர்டிகுலர் லா இன்னும் யூனிவர்சல் லா. ஸோ பர்டிகுலர் லா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி இட் வாஸ் சேஞ்ச் என்வாக்டட் பை யார் ஹியூமன் அத்தாரிட்டி தான் மேக் பண்ணுவாங்க. அது வந்து மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி, கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி, கண்ட்ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறப்போகுது. யூனிவர்சல் லா அப்படின்னா பேஸ்ட் ஆன் ரீசன். ஓகேங்களா? நம்ம சொல்ற நேச்சுரல் நம்ம நேஷனல் திங்கிங்கே எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லது கெட்டது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொலை பண்ணக்கூடாது அது தப்பு அப்படின்றது இட் இஸ் யூனிவர்சல் லா. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான், தட் இஸ் தப்பு, அவ்வளவுதான். அதான் யூனிவர்சல் லா அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நம்ம ஹியூமன் பீங்ஸ் எல்லாம் பொலிட்டிக்கல் அனிமல்ஸ். ஸோ நம்ம எல்லாம் ஒன்னா வாழணும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் நம்ம என்ன தேவை, லா தேவை. நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைத்து நல்லா நம்ம வாழ வைக்கிறதுக்கு நமக்கு எது வேணும் அப்படின்னா
லா வேணும். ஸோ லா அப்படிங்கிறது இஸ் நாட் அ ஆப்ஷன் ஃபார் ஹியூமன் பீயிங். அது கண்டிப்பா லான்றது நம்ம ஹியூமன் பீயிங் கட்டாய தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் அக்வானஸ். ஸோ தாமஸ் அக்வானஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து நம்மளுடைய அரிஸ்டாட்டில் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கான்செப்டையும் நம்ம அகஸ்டினோட கான்செப்டையும் கலந்து, ஏன்னா இப்ப நம்மளுடைய அகஸ்டின் சொல்லியிருப்பாரு, அவரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா டிவைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாரு. நம்ம அரிஸ்டாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேச்சுரல், நம்ம நம்ம ஃப்ரீ ஃப்ரம் பேஷன், நம்ம வந்து முடிவெடுக்க வந்து பாத்தீங்கன்னா ரேஷனல் திங்கிங்கா முடிவெடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது ரெண்டையும் கலந்து ஒரு கலவையா வந்து இவர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, law is ordinance of reason for the common good made by whoever has care on community and programmator. ஓகேங்களா, என்னடா நீங்க சொன்ன டெஃபினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வந்து எந்த இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா டிவைனை பத்தி பேசலையே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு ரைஸ் ஆகும். பட் இவர் வந்து இன்டைரக்டா டிவைனை பத்தி சொல்லியிருப்பாரு. இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இவரை பொறுத்த வரைக்கும் எட்டர்னல் லான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப பாருங்க, டிவைட் பண்ணிருப்பாங்க லாவே, எட்டர்னல் லா, டிவைன் லா, நேச்சுரல் லா, ஹியூமன் லா. இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த எட்டர்னல் லா அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் காட் வந்து இப்ப நம்ம அகஸ்டின் சொன்னார்ல, அந்த கான்செப்டையும் இவர் கொண்டு வந்து உள்ள நுழைச்சிருப்பாரு. ஸோ காட் எல்லாமே பிளான் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாரு. இந்த என்டையர் யூனிவர்ஸுமே வந்து காடோடைய ரீசன்ஸ் கீழே தான் இருக்கு. சொன்ன பிசிக்ஸோ நேச்சர் எல்லாத்தையும் உருவாக்குனது லா தான். ஸோ நேச்சுரல் லா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் கிரியேட்டட் பை தி காடு தான். பிகாஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த எத்தனை லான்ற கான்செப்டை ஹியூமன் பீயிங்கா ஃபுல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டதா வந்து பாத்தீங்கன்னா டிவைன் லா, அதாவது விச் வாஸ் ரிவீல்ட் டு தி ரிலீஜியஸ் புக்ஸ் மூலமா நமக்கு தெரியப்படுத்தினார் அந்த விஷயத்த. ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹியூமன் ரீசன்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க நமக்குள்ள. ஸோ நேச்சர் ஆஃப் வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணும்போது இந்த ஹியூமன் லா, நேச்சுரல் லாவையும் நமக்குள்ள புகுத்தினாரு. எதுக்குன்னா அவருடைய எட்டர்னல் லாவை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டிவைன் லா புக்ஸ் மூலமா கொடுக்குறாரு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணிருக்காரு, நேச்சுரல் லான்னு ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ இட் வாஸ் ஹைரார்கி. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு ரீச் ஆகி ஹியூமன் மேடு லா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதெல்லாம் உள்ளடங்கி வந்திருந்தா மட்டும் ஹியூமன் லா இட்ஸ் அ வேலிட் லா. இதான் இவர் வந்து எப்படி இந்த டிவைன் கான்செப்டையும் நம்ம ரேஷனலையும் இதுக்குள்ளதான் மிங்கிள் பண்றாரு. ஓகேங்களா, அதாவது ஹியூமன் லாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நமக்கு ரேஷனல் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாரு. ஓகேங்களா, ஸோ வந்து இவரை பொறுத்த வரைக்கும் லா அப்படின்றது 4 விஷயம் இருக்கணும். ஓகேங்களா, ஒன்று என்ன அப்படின்னா விச் இஸ் ஆர்டினன்ஸ், அதாவது என்னன்னா இட் மஸ்ட் பி அ லைக் லா, லைக் ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணணும் ஃபார் த காமன் குட். அண்ட் இட் மஸ்ட் பி பியூர்லி இர்ரேஷனலா இருக்கணும். ஒரு குட் பர்பஸ் சர்வ் பண்ணணும். ஓகேங்களா, ரீசன்ஸ், ஒரு ரீசன்ஸ் இருக்கணும், வேலிட் ரீசன்ஸ். ஓகேங்களா, it must be which connects good purpose. ஓகேங்களா, ஒரு குட் பர்பஸ் சர்வ் பண்ற மாதிரி இருக்கணும் ஃபார் த காமன், இல்லாதனா பொது மக்களுக்கு. ஏன்னா இவர் அங்க வந்து கிறிஸ்டியானிட்டி மீட் பண்ணிருப்பாரு யாரு, நம்மளுடைய அகஸ்டின். ஆனா இவர் என்ன பண்ண, அக்வானஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ரிலீஜியஸ் காமன் எல்லாருக்குமே அப்ளை ஆகக்கூடிய மாதிரி இருக்கணும் லா அப்படின்னு. அண்ட் இட் மஸ்ட் பி மேட் பை அத்தாரிட்டி, ஒரு அத்தாரிட்டி தான் மேக் பண்ணும். பட் அந்த அத்தாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா who must have the care on community and proclamator mean it has to be published. ஸோ இப்பெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த லா வந்து வேலிட் லா. இது இந்த கான்செப்ட் எதுவுமே இல்லை. அதாவது என்னன்னா ஒரு குட் பர்பஸ்க்காக, ஒரு காமன் குட்காக அண்ட் ஒரு அத்தாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் இட் பப்ளிஷ் ஆயிருந்தா மட்டும் அது வந்து கரெக்டான லா அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்மளுடைய அக்வானஸ். ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூகோகிறிஸ்டஸ்னாலே நீங்க நான் பிக் பார்க்கும்போது உங்களுக்கு ரிலேட் ஆகும். பாத்தீங்கன்னா இப்ப வந்து லா வார் ஆஃப் சி சொல்லியிருப்பாரு. இங்க பாருங்க, வார் சி, இது வந்து ஒரு புக் யூகோகிறிஸ்டஸ். அதுக்காக நான் ஒவ்வொரு பிக் பார்க்கும்போது கொஞ்சம் ரிலேட்டிங் தட் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூகோகிறிஸ்டஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இவர் வந்து லைக் 1583 வந்து பிறந்தாரு. அண்ட் இவரை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் காட் அப்படின்றது நீங்க வந்து நேச்சுரல் லான்றது காடுக்குள்ளே போய் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. காடையே நீங்க உள்ள வந்து பேசாதீங்க. காட் இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல்ல இருக்குன்றது கிடையாது. லைக் இட் டசன்ட் மீன் காட் கிடையாதுன்னு இவர் சொல்ல. நீங்க காடையும் நேச்சுரல் லாவையும் வந்து கலந்து பேசாதீங்க. காட் வந்து என்னன்னா லைக் காட் அப்படின்ற இருக்காரு. ஆனா அது எங்கேயுமே நான் வந்து இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா நம்ம வந்து நம்மளுடைய ரேஷனல் திங்கிங், ஓகேங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட், அதான் ஃபவுண்டேஷன்.
நீங்க கொண்டு வந்து நீங்க அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணாதீங்க எப்பயுமே அப்படின்றதான் இவரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்க. ஏன்னா காட் இல்லைன்னா கூட நேச்சுரலா இருக்கும். இல்லைன்னா கூட டசன்ட் மீன் காட் இல்லைன்னு சொல்ல. காட் இல்லைனாலும் நேச்சுரல் லான்றது இருக்கதான் போகுது. ஸோ காட் இருந்தாதான் நேச்சுரலா இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அது தப்பு. நீங்க ரொம்ப அந்த ஹியூமன் ரீசனுக்குள்ள காட உள்ள போட்டு துணிச்சு பேசாதீங்க அப்படின்றதான் இவருடைய கருத்து. ஸோ இவர் வந்து நேச்சுரலா டெடிகேட்டட் ஆஃப் குட் ரைட் ரீசன் which points out that the act according as it is or is not in conformity with rational nature as it as in it a quality of moral baseness or moral necessity. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, லைக் அந்த நேச்சுரல் லா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குட் ரீசன்ஸ், நமக்கு எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு நம்மளை புரிய வைக்கிறதுக்காக தான். அதுக்குள்ள பேஸா என்ன இருக்கணும் அப்படின்னா மாரல் பேஸ்னஸ் இருக்கணும். இப்படி இருக்கிறது மட்டும்தான் வந்து நேச்சுரல் லா அப்படின்னு. ஸோ எங்கேயுமே வந்து ஒரு டிவைனை உள்ள வந்து மிக்ஸ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா. அதனால சொல்லியிருப்பாரு இவர் வந்து ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா. நம்ம நம்ம ஒவ்வொரு ஸ்கூல் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியும் வைக்கிறேன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு என்னோட ஸ்கூல் கூட கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு நான் சொல்லலை. இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சிம்பிளாக என்ன வச்சுக்கோங்க, ஹியூமன் ரீசன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் டிவைன் லா விட அப்படின்றத இவர் சொல்றாரு. இது வந்து சிம்பிள். அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அ ஃபாதர் ஆஃப் லா, அது ஞாபகம் இருக்கும், ஃபாதர் ஆஃப் இன்டர்நேஷனல் லா. ஏன்னா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இவர் வந்து லைக் ரேஷனல் திங்கிங் பற்றிலாம் இவர் பேசுனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா லைக் எல்லா ரிலீஜியஸ்க்கும் எல்லா பீப்புளுக்கும் அப்ளை ஆகணும். அதான் ஹியூமன் ரீசன் கான்செப்ட் கீழே தான் வருது நேச்சுரலானா. அப்போ அதனால சொல்லியிருப்பாரு. அப்போ எல்லா ஸ்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வார் டைம்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிரின்சிபல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிக்க தான் அந்த புக்கை எழுதியிருப்பாரு. ஓகேங்களா. இட்ஸ் அ ஃபாதர் ஆஃப் இன்டர்நேஷனல் லான்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் வந்து லா ஆஃப் வார் அந்த புக்கையும் வந்து இவர் எழுதியிருப்பார். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபின்னஸ், ஜான் ஃபின்னஸ். ஓகே சாரி லான் ஃபுல்லர். ஸோ ஃபுல்லர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொராலிட்டியும் இதையும் ஹார்ட்டுக்கு இவருக்கு தான் அடிக்கிற ஒரு சண்டை நடந்திருக்கும், மொராலிட்டி பேஸ் பண்ணி ஒரு சண்டை நடந்திருக்கும். ஓகேங்களா. இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா லா இஸ் அ என்டர்பிரைஸ் ஆஃப் சப்ஜெக்டிங் ஹியூமன் கான்டக்ட் டு கவர்னன்ஸ் ஆஃப் ரூல்ஸ். அதாவது இவர் வந்து இப்போ நம்ம இவ்வளோ நாள் நம்ம பேசிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வந்து ஹியூமன் ரேஷனாலிட்டி லானா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த மாதிரி பேசுனாங்கல்ல. இவர் என்ன சொல்வார், இங்கே பாருங்க இதெல்லாம் விட்டுருங்க, ஒரு லா ஒரு மொராலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து லாக்குள்ளேயே தான் இருக்கு. நீங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி வெளியில ரேஷனாலிட்டி அது இதெல்லாம் கிடையாது. ஒரு ஹியூமன் எப்படி நடந்துக்கணும்னு கவர்ன் பண்றதுக்கு தான் நம்ம லா இருக்கு. ஓகேங்களா. ஒரு ஹியூமன் எப்படி நடந்துக்கணும் அதை வந்து தட் இஸ் டு அவங்க கவர்ன் பண்றதுக்காக தான் வி மேட் அ லா. ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு இன்னர் மொராலிட்டி இருக்கணும். ஒரு மொராலிட்டி அதுக்குள்ளேயே ஒரு லா இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கணும். அதுக்குள்ள இருந்தா மட்டும் அந்த லா கரெக்டாவே இருக்கும். அது இல்லை அப்படின்னா அந்த லா இஸ் நாட் அ குட் லா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாக்டர் வந்து பாய்சன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க பேஷண்ட்டுக்கு, அவர் நல்ல டாக்டர் இருப்பாரா? கிடையாது. இஸ் அ பேட் டாக்டர். அண்ட் ஆல்சோ என்னன்னா அவரு மெடிக்கல் ஓகேங்களா மெடிக்கல் எத்திக்ஸே அவர் என்ன பண்ணிட்டாரு, பிட்ரே பண்ணிட்டாரு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய மொராலிட்டி பிட்ரே பண்ணிட்டாரு. ஸோ அது மாதிரி தான் ஒரு லீகல் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அதுல மொராலிட்டி ஆஃப் லா இருக்கணும். அது இல்லை அப்படின்னா அது லாவே கிடையாதுன்ற பிரின்சிபலை இவர் சொல்லியிருப்பாரு. இவர் வந்து மொராலிட்டிக்குள்ள வந்து பேசியிருப்பாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் 8 விஷயங்கள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஜென்ரலிட்டி, அதாவது என்ன ஜென்ரலா வந்து எல்லா பீப்புளுக்கும் எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் அப்ளை ஆகணும். ரெண்டாவது ப்ரொக்ளாமினேஷன் இட் கேன் பி பப்ளிஷ். தேர்ட் நான் ரெட்ராக்டிவிட்டி. ஓகேங்களா. நமக்கு தெரியல லைக் பேக்வேர்டில் போய் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லா அப்ளை ஆகாது. தென் கிளாரிட்டி, இட் மஸ்ட் பி கிளாரிட்டி. அண்ட் தென் இட் மஸ்ட் நாட் பி நான் கான்ட்ரடிக்டட். லா ஒன்றுக்கு ஒன்று வந்து கான்ட்ரடிக்டராக இருக்கக்கூடாது. அண்ட் தென் வந்து லா வந்து பார்த்தீங்கன்னா இம்பாசிபிளான மேட்ரிக்ஸ் நம்மளால அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா. டிமாண்ட் ஒன்லி கேன் அப்ளை டு த பாசிபிள் திங்ஸ். அடுத்து வந்து கன்சிஸ்டன்சி, அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வி கேனாட் சேஞ்ச். ஓகேங்களா. இன்னைக்கு போட்டு நாளைக்கு அதெல்லாம் மாற்ற முடியுமா, மாற்ற நல்லா இருக்குமா, முடியாது. தட் இஸ் கன்சிஸ்டன்சி. அண்ட் கான்ஃபிடன்சி. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன், ஒரு அஃபீஷியல்ஸ் ஆக்சுவலி வந்து ஒரு லா போடுறாங்க அப்படின்னா அந்த லாவை அவங்களும் தான் ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா. சிம்பிளா அவங்க இக்னோர் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா அது லாவே கிடையாது அப்படின்னு இருப்பாரு. ஸோ இந்த 8 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் மொராலிட்டி. இந்த இன்னர் மொராலிட்டி மஸ்ட் பி இன்சைட் தி லா. அப்படி இருந்தா மட்டும் அது லா, இல்லைன்னா அந்த லா வந்து குட் லா கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து ஜான் ஃபின்னஸ். ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீங்க என்னப்பா இது, நீங்க வந்து இந்த இன்னர் மொராலிட்டி இருக்கணும்ன்றீங்க, கிறிஸ்டியானிட்டி உள்ள இருக்கணும்ன்றீங்க, இது ரேஷனல் திங்கிங்ன்றீங்க, இதெல்லாம் ரைட்டு இவ்வளோலாம் சொல்றீங்கல்ல. ஆனா ஒவ்வொருத்தனோட திங்கிங்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும்ல.
நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, 8 இந்த பக்கம் இருந்து சரி 6 இந்த பக்கம் இருந்தது 6 மாதிரி தெரியும், இன்னொருத்த சைட்ல இருந்து பார்த்தா 9 மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 9 மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ என்னன்னா, டிஃப்ரெண்ட் பீப்புளோட ரீசன்ஸே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அவங்களோட கன்க்ளூஷன்ஸும் வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அப்புறம் எப்படி நம்ம வந்து ஹியூமன் நேச்சரை வச்சு நீங்க லாவை இது பண்ணணும்னு சொல்றதெல்லாம் எந்த வகையில கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, 7 பேசிக் குட்ஸை வந்து சொல்லுவாரு. ஓகேங்களா? ஒரு 7 பேசிக் குட்ஸை சொல்லிட்டு இதெல்லாம் உள்ளடங்கினா மட்டும்தான் ஹியூமன்லாம் கரெக்டா இருக்கும். அது என்னென்ன பேசிக் குட்ஸ் அப்படிங்கிறாரு அப்படின்னா, லைஃப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் இருக்கணும். ஸோ என்னன்னா, லைக் லா மஸ்ட் ப்ரொடெக்ட் த லைஃப். ஓகேங்களா? அது என்னன்னா, மர்டர் மட்டும் ப்ரொவைட் பண்ணாம ஒரு ஹெல்தி ரைட்டு, ஃபுட் ரைட்ஸு, சேஃப் என்விரான்மெண்ட் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அடுத்து 2 வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ். ஓகேங்களா? ஸோ நாலேஜ் அப்படின்றது என்னன்னா, லைக் நாட் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் மணி ஆர் கேரியர் அந்த மாதிரி இல்லாம என்னன்னா, ரியாலிட்டி என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஒரு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அடுத்து 3 ப்ளே. லைக் என்னன்னா, சர்வே மட்டும் பண்ணக்கூடாது. கண்டிப்பா வி ஹேவ் சம் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணணும் கரெக்டா. ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து நமக்கு வந்து இருக்கணும். அடுத்து வந்து ஏஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது என்னன்னா ஒரு ஆர்ட், நேச்சர், மியூசிக், லிட்ரேச்சர் இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இதான் தீஸ் ஆர் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார் ஹியூமன் பீயிங். அடுத்து வந்து ஃபைவ் பொறுத்த வரைக்கும் சோஷியபிலிட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஒரு கம்யூனிட்டியா கோஆப்ரேட்டிவ் நம்ம எப்படி வாழணும், அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். அடுத்து ப்ராக்டிக்கலி ரீசனபிள்னஸ். ஓகேங்களா? ஸோ என்னன்னா, நம்ம வந்து நம்மளுடைய ஓன் டெசிஷன் மேக் பண்ணணும். ஒருத்தரோட கண்ட்ரோல் பண்ணாம, நம்மளுடைய குவயட் பண்ணாம, நம்மளே கொயஷன் பண்ணாம, நம்மளே ஓனா ஒரு டெசிஷன் மேக் பண்ற மாதிரி இருக்கணும். தென் ரிலீஜன் இங்க வந்து அவர் மீன் பண்றது என்னன்னா, லைக் ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை ஃபாலோ பண்ணுங்கன்னு அவர் மீன் பண்ண மாட்டாரு. மென்ஷன் நம்ம சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஏன் இந்த பூமியில பிறந்தாங்க, எதுக்கு பிறந்தோம், என்ன ரீசனுக்கு வாழ்றோம், இந்த கேள்வியில நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. லைக் அந்த மாதிரி ஒரு டீப்பர் டவுன் ஆன விஷயத்த நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் ரிலீஜியன். சரிங்களா? ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த ரேங்க்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் மீன் பண்ண மாட்டார். பட் தீஸ் ஆர் ஃபண்டமெண்டல். ஒரு ஹியூமன் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வாழ்றதுக்கு என்ன முக்கியமான தேவைகள் அப்படின்னா, இந்த 3 விஷயங்களும் அவரை பொறுத்த வரைக்கும் தேவை. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. ஸோ இந்த 7 இந்த இந்த 7 விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா, இட் ஹாஸ் டு பி காமன் ரீசன். ஹியூமன் ரீசனா இதெல்லாம் இருக்கணும். ஸோ இந்த ரீசன்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு லா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் லா ஸ்கூல்ஸ் பார்த்தாச்சு. ஓகே. அண்ட் நீங்க நேச்சுரல் ஸ்கூல்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் யூ கேன் ஆஸ்க். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து நெக்ஸ்ட் நான் ஸ்கூல்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன டாபிக் எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது வந்து சஜஷன்ஸ் இருந்தாலும் யூ கேன் கிவ் மீ கமெண்ட். நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஐ வில் டேக் த கிளாஸ். ஓகே. அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மீன் பை நேச்சுரல் லா. அது ஒவ்வொரு ஜூரிஸ் என்ன சொன்னாங்கன்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் அதை நம்புறேன். உங்களுக்கு புரியலனாலும் யூ கேன் ஆஸ்க் இன் கமெண்ட் செக்ஷன். ஐ வில் ரிப்ளை ஃபார் எவ்ரி திங். அண்ட் ஆல் தி பெஸ்ட். இப்போ நீங்கள் உட்காந்து எல்லாம் இதை ரிவைஸ் பண்ணிடுங்க, பாருங்க. ஓகேங்களா? அண்ட் வி வில் பி மீட் பை டுமாரோ அண்ட் வி வில் டிஸ்கஸ் தி அனலிட்டிக்கல் ஸ்கோர். ஓகே, பாய்.